இல்லங்க, அவர் செய்த இதற்கு முன் காஃபிராக இருந்த போது அவர் செய்த பாவங்கள், அவர் செய்த குற்றங்களுடைய நிலை என்னன்னு கேட்கிறேன். மன்னிக்கப்பட்டு விட்டதா அல்லது அவரை விட்டும் அகன்று விட்டதா? பிறகு மன்னிக்கப்பட்டது என்று எப்படி சொல்கிறீர்கள்? எப்போது அவர் அல்லாஹுவையும் அவனுடைய ஹபீபாகிய நம்முடைய ஆகாவாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர் ஏற்கின்றாரோ, விசுவாசித்தாரோ, அப்போதே அவர் அப்போது பிறந்த பாலகனை போல் மாறுகிறார். அதற்கு முன்பு அவர் வாழ்ந்த 80 வருடத்தினுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய அறியாமை காலத்திற்கு உரிய வாழ்க்கை என்பதாக இஸ்லாம் அதனை கருதி அவருடைய வாழ்க்கையினுடைய ஓரத்தில் இருந்து அதை எடுத்து எரிந்தே விடுகிறது. யாரை ஒப்புக்கொண்டதால் இந்த நிலை அவருக்கு வாய்த்தது? அல்லாஹுவையும் ரசூலையும். இங்கே இன்னொரு திருத்தத்தையும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு தர விரும்புகின்றேன். இதே போல இன்னொரு காஃபிர் 80 வயது வரை விக்கிரகங்களை பூஜிக்கின்றவராக இருந்துவிட்டு 81வது வயதிலே அவர் சொல்கிறார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டுமே சொல்கிறார். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டுமே சொல்கிறார். இப்போது அவருடைய நிலை என்ன? அவர் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார். அததாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஒப்புக்கொள்ளக்கூடிய கலிமா இல்லாம வேற எந்த கலிமா. கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்துருங்களேன், அப்படியே சேர தூக்கிட்டு இப்படியே வந்துருங்களேன். அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அவரை நீங்கள் முஸ்லிமாக ஏற்க மாட்டீர்கள். இஸ்லாம் அவரை முஸ்லிமாக அங்கீகரிக்காது. அவர் முஸ்லிம் அல்ல. அல்லாஹுவை மட்டும் ஏற்பது போதாது. அல்லாஹுவோடு அவனுடைய ரசூலாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய விசுவாசத்திற்குள் கொண்டு வரப்பட்டாக வேண்டும். அப்படி வந்தாதான் அவருடைய முந்தைய வாழ்க்கை அறியாமை காலத்தை சார்ந்திருந்த ஒரு வாழ்க்கை என்பதாக தள்ளப்பட்டு அப்போது பிறந்த ஒரு பாலகனை போல் அவர் மாற்றப்பட்டு அவர் சொர்க்கத்திற்கு உரியவராக கணிக்கப்படுவார். அப்படித்தானா இல்ல வேற மாதிரியா? அப்படித்தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ரசூலாக இருந்தவர்கள் நல்ல கவனிக்கணுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றவர்கள். இன்னொருத்தர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரர், அவர் சொல்கிறார் நான் அல்லாஹுவையும் ஏற்றிருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் முழு மனதோடு ஏற்றிருக்கிறேன், அத்தோடு என்னுடைய நபியான என்னுடைய ரசூலான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா ரசூலுல்லாஹ் என்று ஏற்றிருக்கிறேன். என் நிலை என்னன்னு கேட்கிறார். அவருடைய நிலை என்ன? இல்லங்க, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் இல்லையா? எப்படி? முந்தின வேதம் தான் அடிபட்டு போச்சு. வேதம் உண்மையானதா இல்லையா? ரசூல் உண்மையானவர்களா இல்லையா? அப்ப எப்படி நீங்க அவங்களுடைய ரிசாலத்து அவங்கள்ட்ட போயிடுச்சா? அவங்க ரசூல் என்ற அந்த தரத்தில் இருந்து போயிட்டாங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டிருந்த ரிசாலத்து அவர்களில் இருந்து அகற்றப்பட்டு விட்டதா? அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் தரப்பட்டிருந்த அவர்களுடைய ரிசாலத்து அவர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டு விட்டதா? அப்ப இப்பவும் அவங்க ரசூல் தானங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்பவும் அவங்க ரசூல் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பவும் ரசூல் தானே. குர்ஆன் சொல்லுவதை பாருங்கள், இன்னல்லதீன ஆமனு. வாங்க, இத ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுக்கணும். இன்னல்லதீன ஆமனு, யார் விசுவாசம் கொண்டார்களோ அவர்கள், வல்லதீன யார் ஹாது யூதர்களும்,
வன்னசாரா கிறிஸ்தவர்களும், வஸ்ஸாயிபீன இந்துக்களும், மன் ஆமன பில்லாஹி அவர்கள் அல்லாஹுவை முழு மனதோடு விசுவாசித்து, வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு, வஅமில சாலிஹன் நற்கிரியையை அவர்கள் செய்வார்கள், ஆனால் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அவர்களும் அச்சமற்ற சலிப்பற்ற வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர்கள். இதை நான் சொல்லலைங்க, குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுது. ஆனா இதையும் தாண்டி அவர் அல்லாஹ்வையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அத்தோடு அவருடைய ரசூலான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நிலை என்ன? அதாவது இப்போது இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்பதாகத்தானே சொல்கிறார்கள். குமாரன் என்றுதானே, பிதாசுதன் பரிசுத்த ஆவி. மகன் என்பதாக மைந்தன் என்ற ஒரு கருத்தை தானே, அதாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத ஒன்றை அல்லாஹ்வோடு இணைக்கின்ற ஒரு காரியத்தை, ஒரு நம்பிக்கையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனால அவர்கள் காபிர்கள் என்று நீங்கள் நானும் தீர்ப்பளிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்கின்ற விசுவாசிக்கின்ற ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மைந்தன் என்றோ குமாரன் என்றோ ஒப்புக்கொள்ள, மாறாக ரசூல் என்று மட்டுமே ஒப்புக்கொள்கிறார். இப்போது சொல்லுங்கள், அவருடைய நிலை என்ன? சொல்லுங்க பாப்பா. நீங்களும் இப்படியே பேசாம இருந்தீங்கன்னா நான் இப்படியே பேசாம தான் இருப்பேன். எதையாவது பேசுவோம். அட தெரிஞ்சதைத்தான் சொல்லணும்னு இல்ல, தெரியாததையும் சொல்லிக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு பயான் பண்ண வந்தேன், சும்மா கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்ல வேண்டியது, நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல வேண்டியது. ஆனால் அல்லாஹுவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய ரசூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிக்கின்றவருடைய நிலை என்ன என்று கேட்டேன். அப்பவும் அவர் காஃபிர் தான். அந்த நிலையிலும் கூட அவர் காஃபிர் தான். ஏன்? இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் ஏற்க வேண்டும் என்பது அவர் மீது விதிக்கப்பட்ட விஷயம் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? இல்லவாப்பா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அந்த சமூகத்தினுடைய மக்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய குறிப்பு, வருகை பற்றிய சுப செய்தி ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு தரப்பட்டுருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கிறேன் என்றல்லவா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய குமாரன் என்று அவர் ஏற்கவில்லை. ஆனால் ஒரு ரசூல் என்று ஏற்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? ஏற்கிறேன் என்று சொன்னதற்கு உரிய கருத்து என்ன? அதனுடைய அடிப்படை தாற்பயம் என்ன? எப்போது அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கிறேன் என்று சொல்கிறாரோ அப்போதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொல்லப்படுகின்ற எல்லாவற்றையும் அவர் ஏற்க வேண்டும். அப்படி எல்லாவற்றையும் ஏற்க வேண்டும் என்ற கருத்துக்குள்ளேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு தரப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனமா வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வை பற்றிய முன்னறிவிப்பை அவர் பெற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ரசூல் என்று ஏற்க மறுத்தால் அப்போதும் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்க மறுக்கிறார் என்றுதான் அர்த்தம். அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கல. இது நம்மை அதாவது உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியமாக வேண்டுமானால் இது அமையலாம். ஆனால் உண்மையில் அவர் இஸ்லாமியத்திற்குள்ளே, அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகின்ற ஒரு கூட்டத்தை சார்ந்த மக்களுக்குள்ளே இவர் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை தனக்குள் வரித்துக் கொண்டாரா, உருவாக்கி கொண்டாரா என்று உருவாக்க முடியாது. எதுவரை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நம்பிக்கைக்குள் வர மாட்டார்களோ அதுவரை அவர் இஸ்லாமியராக முடியாது, முஸ்லிமாக முடியாது.